அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் எண்ணமங்கலத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கட் ரோடு பேஸில் வரணுங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்துடுங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எல் ஷேப்பில் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அடி வருங்க ரோடு பேஸு. இந்த தென்னை மரத்தை சாரி தாங்கன்னு பாருங்களேன். தென்னை மரத்து சாரி அந்த கீழே சோளப்பயிர் ஒன்று இருக்குதாங்க, அது வரைக்கும் போகணுங்க. இந்த மக்காசோளம் உழவு ஓட்டி மக்காசோளம் ஒன்று இருக்குதுலாங்க, அது வரைக்குங்க உழவு ஓட்டுன்னு காடுங்க. அந்த பக்கத்தை வந்து வாழைக்காடு இல்லைன்னு பாருங்களேன். இதாடைங்க, இதுதாங்க இந்த அந்த கிழக்கு இப்போ பார்க்குறோம்லாங்க, அந்த சோளப்பயிற்றுலேருந்துங்க அந்த சதத்துக்கு சாரமாக அப்படியே அந்த தென்னை மரத்தை சாரி அடைங்க. அப்படியே அந்த மக்காசோளம் பாத்தி கட்டி மக்காசோளம் ஒன்று இருக்குதுங்க, அதில் இருந்துங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளையே ஒரு கல்லுக்கட்டு மாதிரி கட்டி இருக்குதாங்க, அந்த நெட்டு இல்லைங்க. அதுக்கு இந்த பக்கத்தை பசியர்னு வந்து வாழைக்காடு இருக்குதுலாங்க, அந்த நெட்டு அப்படியே வருதுங்க. அந்த நெட்டு நேராக அப்படியே ரோடு பேஸ்லேயே வருதுங்க. ரோடு பேஸ்லேயே வந்து இந்த வாழைக்காடு அந்த இன்னொரு இணைஞ்ச வாழைக்காடு காமிச்சிடலாங்க, அந்த வாழைக்காடு. அதே வந்து அந்த அந்த உழவோட்டு சோளம்னு இருக்குலாங்க, அது நேர் வந்து வாழைக்கன்று உயரமாக இருக்குலாங்க, அந்த நெட்டு இல்லைங்க, அதுக்கு கடை தான் வருதுங்க. ஆனால் எல் ஷேப்பில் தான் ரோடு பேஸு. பூமி நல்ல பூமி தாங்க. இப்போ மண்ணெலாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுங்க, மண் அருமையான மண்ணுங்க. விவசாயத்துக்கு தகுந்த மண்ணுங்கன்னு பாருங்களேன். பூமி அருமையான பூமிங்க. வாழை வச்சுருக்குறாங்க, அப்புறம் இப்போ சோளம் ஒன்று இருக்குதுங்க, கிணறு இருக்குதுங்க, சர்வீஸ் இருக்குது. அனைத்து வசதியும் இருக்குதுங்க பாருங்களேன். 4 ஏக்கரை 19 சென்ட்டுங்க. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு 50 மரம் வருங்க தென்னை மரம். கையில் நல்ல காப்பு மரம்னு பாருங்களேன், நாட்டு தென்னை மரம் தாங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அடி சொல்லியிருந்தாங்க. இந்த நெட் ரோடே வந்து 1500 அடி ஆட்ட வருங்க. அந்த எல் ஷேப்பில் வந்து 500 அடி வருங்க அந்த ரோடு, குறுக்கு ரோடு. இப்படி நெட் ரோடு வந்து 1500 அடி வருங்க. தென்னை மரம் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 மரம் வருங்க. நான் இந்த பக்கத்து மரத்தை பார்க்கலிங்க. தென்னை மரம் மொத்தம் 70-80 தென்னை மரம் வருங்க. ரோடு பேஸு வந்து இதுதாங்க. நான் இந்த தென்னை மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரோடு பேஸுங்க. இந்த ரோடு பேஸு நெட்டே வந்து ஒரு 1500 அடி வருங்க. குறுக்கு எல் ஷேப்பில் போகுதுன்னு சொன்னாலும் பார்த்தீங்க, அது 500 அடி வருங்க. அப்படியே ஒரு சதுரமான பூமி தான் பாருங்களேன். இந்த பூமியில் இதுதான் பார்க்குறேங்க, தென்னை மரங்க. ரோடு பேஸ் கம்பி வேலி போட்டிருக்குதுங்க. இந்த கம்பி வேலியிலைங்க கிழவு வேலி, இந்த கல்லுக்கட்டு அத்துக்குன்றாங்க. மேற்கு கடைசின்னு பாருங்களேன், இதுதான் மேற்கு கடைசிங்க. கிழக்கு கடைசி வந்து நம்ம அதை காமிச்சிடலாங்க, அதுதான் கிழக்கு கடைசிங்க. ஃபஸ்ட்டு அந்த உழவு ஓட்டுன பூமி அந்த சோளப்பயிர் காமிச்சிடலாங்க, அதுதான் வந்து கடைசிங்க. 2 சாரி தென்னை மரம் இருக்குதுங்க. கல்லுக்கட்டுக்கு மேலே இருக்கிறது வந்து வேறதுங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம பார்க்க வந்த காட்டுக்கார பூமிக்காரதுங்க. வாழை மரம்னு பாருங்களேன், எல்லாம் போட்டு வெட்டி விட்ருக்குறாருங்க. வைக்காத அதுலேயே இடக்கன்னு விட்டுட்டாருங்க. பூமி தாங்க பூமியெல்லாம் மண் அருமையான மண்ணுங்க. மண் நம்ம வந்து குறை சொல்ல முடியாதுங்க. ஒரு மலை மரம் மாதிரி அருமையான மண்ணுங்க. மண் நல்லா இருக்குதுன்னு பாருங்களேன். என்ன கொஞ்சம் பூமி வந்து ரோட்டுக்கும் கொஞ்சம் கீழாக இருக்குதுன்னு பாருங்களேன். பூமி
ஒரு ஒரு அடிக்கு கீழே வரும். ஆனால் ரோட்டுக்கு கீழேன்னு சொல்ல முடியாதுங்க, மட்டமாகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பூமி நல்ல பூமிங்க, ஒன்று தெரியுதுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கல்லுக்கட்டு போட்டிருக்கோம்லாங்க, இப்போ நம்ம நிற்கிற இடம் தாங்க வந்து குபாரமலைன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் குபாரமலையிலிருந்து அப்படி போய் கொஞ்சம் தெற்க போயிருந்துங்க. பக்கத்துக்கு எடுக்க பாருங்கள், பாலை அப்படியே பட்டாசா கதிலி இந்த நேந்திரம் வச்சுருக்குறாங்க. ஆனால் பாருங்கள் தார் என்ன மாதிரி போட்டிருக்குன்னு. தார் நல்ல நீட்டாக இருக்குதுங்க. பக்கத்து தோட்டங்க, நேந்திரம் வச்சுருக்குறாங்க. ஒன்றும் வெள்ளாமெல்லாம் எல்லாமே மண். இப்போ பக்கத்து காட்டுக்கிறதோட நம்மளது மண் மேலே தாங்க இருக்குது பூமி. அது கீழே 3 அடிக்கு கீழே இருக்குதுங்க, நம்மளது மேலே இருக்குதுங்க. பூமி நல்ல மேடு வரியான பூமி தாங்க. மண் நல்ல மண் தாங்க, ஒன்றும் மண்ணெலாம் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நான் போகிறது தாங்க வந்து தெற்கு கடைசிங்க, நம்ம பூமியோட தெற்கு கடைசிங்க. இது சென்ட்ரு தடம்னு பாரு, பக்கத்து காட்டுக்கு நம்ம வாங்குகிற காட்டுக்கும் சென்ட்ரு தடங்க. வாழை மரங்க ஃபஸ்ட்டு காமிச்சிடலாங்க, அந்த சின்ன வாழை மரம்னு பசியேறுன்னு அதான் எடுத்தாங்க. இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இது கட்டாகுதுன்னு சொன்னலாங்க. இதுதான் நான் வந்து இந்த ஒரு கொஞ்சம் வந்து ஒரு 30 அடி தூரத்துக்கு வந்து நம்மளுக்கு கட்டாகுதுன்னு பாருங்களேன். கட்டாகி பூமி வந்து நம்மளுக்கு தெம்பகத்தை சேர்ந்து வந்து அப்படியே கடைசி வரைக்கும் போயிடுதுன்னு பாருங்களேன். அங்கே கம்பம், அந்த கடைசியில் கம்பம் தெரியும் பாருங்கள், அந்த கம்பத்து வரைக்கும் அந்த சோளக்காடு கடைசி அது ரோடே போயிருங்க. மொத்தம் 4 ஏக்கரா 19 சென்ட்டுங்க பாருங்கள். அந்த கடைசியிலேருந்து ரோடு பேஸு இப்போ நான் சுற்றிக்கிட்டு வந்தது மொத்தம் பார்த்திங்கன்னா ரோடு பேஸே பார்த்திங்கன்னா ஒரு 2000 அடி வந்துடுங்க. பூமி அருமையான பூமிங்க, மண்ணாக எதை குறை சொல்ல முடியாதுங்க. காடு ஓட்டி மக்காசோளத்துக்கு ஒன்றத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பூமி வந்து நல்லா கிழக்கு செருவு பூமி தான் பாருங்களேன். கிணறு பாருங்கள், தண்ணி மேலேயே கிடக்குது. 2 போர் இருக்குதுங்க, 5 HP சர்வீஸுங்க, தனி கிணறுங்க, அனைத்தும் இருக்குதுன்னு பாருங்களேன். அப்படியே வீடு வந்து ஒரு சின்ன வீடு, நம்ம வந்தோம்னா அப்படியே தங்கிக்கலாங்க, அந்தளவுக்கு வீடு இருக்குதுன்னு பாருங்களேன். சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க, வந்தால் பேத்துக்கு வந்து நம்ம தங்கிக்கலாங்க. வீடு ஓட்டு வீடுங்க, வசதி இருக்குதுங்க. ஆனால் என்னென்னா பூமி வந்து நல்லா ரோடு பேசல் இருக்குதுங்க. இது ஒன்று என்னென்னா கொஞ்சம் ரைட்டாக குபாரமலை கொஞ்சம் கட்டான மாதிரி தாங்க வரும். கட்டானாலும் வந்து மற்ற பிரச்சனை எதுவும் இல்லைன்னு பாருங்களேன். வீடு இதுதாங்க. வீடு இந்த வீடு தான் பாருங்களேன். ஒரு குடும்பம் கச்சிதமாக வந்து தங்கிக்கலாங்க, பண்ணிக்கலாம். விலை பார்த்தீங்கன்னா ஏக்கரை 70 லட்சம் சொல்கிறேன் அப்படிங்க. ஏக்கரை 70 லட்சம் சொல்கிறாருங்க.
எதை வந்து நேரில் உடன் காரியம்னா கொஞ்சம் எதை குறைச்சி பேசலாங்க. பூமி அருமையான பூமிங்க. ரோடு பேச ஒரு 2000 அடி வந்துடுங்க. இந்த பூமி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனல் வந்துங்க. இது நம்ம பூமி சேனலுங்க. நன்றி, வணக்கம்.